அதர் மீடியாஸ், அதாவது இந்த பேனா கம்பெனி தெரியும்ல, தெரியும் சபரீசனோட தெரியும். பேனா கம்பெனி, இங்க் இல்லாத பேனா, அந்த கம்பெனி பரப்புற பொய் செய்திகள் தான் இந்த கூட்டணியை வந்து பலம் இல்லாத மாதிரி காட்டுது. ஆக்சுவலா வந்து என்டிஏ ரொம்ப பலமா இருக்கு. நீங்க பாருங்க, இருக்கக்கூடிய கட்சிகளோட எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவோட அதிமுக கூட்டணி தான் அதிக கட்சிகள் இருக்கு. ஆனா வெளியில தெரியாது, எந்த கட்சி இருக்குன்னு தெரியாது, யாரு கூட்டணியில் இருக்காங்கன்னு தெரியாது, தொகுதி பங்கீடு கூட இன்னும் பண்ணாம இருக்காங்க. ரொம்ப பலமா இருக்கு. இவர் வந்தாருன்னா இன்னும் ஒரு கூடுதல் பலமா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம அஹ், உண்மையை மறுக்க முடியாது. இளைஞர்கள் மத்தியில தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ம். இப்போ திமுக பிடிக்கிற இளைஞர்கள் இருக்கும், அதிமுகவை பிடிக்கிறது இளைஞர்கள் இருக்கும், தாவேகாவை பிடிக்கிறதுக்கும் இளைஞர்கள் இருக்காங்க. அதிகப்படியான இளைஞர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடலாம். புரியுதா? இப்போ அவங்க வந்து என்டிஏக்கு வந்துட்டாங்கன்னா ம். 234லயும் வெற்றி இருக்கும்ல. ம். இப்போ முதலமைச்சரே பாத்தீங்கன்னா, ஒருவேளை விஜய் வந்து என்டிஏ கூட வந்துட்டாரு, அதிமுக கூட்டணியில வந்துட்டாருன்னா தொகுதி மாறலான்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா திமுகவுமே எந்த தடவையும் இல்லாம இந்த முறை வந்து 26 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு சைடு பலமா தானே இருக்காங்க. பயம். ம். இப்போ யாரு வந்து பலமா இருக்கிறதுனா, 2016ல அதிமுக எப்படி தனியா நின்னு போட்டி போட்டாங்க? 234 தொகுதியிலும் இரட்டை சின்னம். யாருமே நீ வேணாண்டா, நான் நின்னுக்கிறேன்டான்னு சொல்லி ஜெயிச்சு அந்த 136 சீட்லாம் எடுத்து அந்த அம்மா முதலமைச்சர் ஆனாங்க, புரட்சி தலைவி அம்மா. இப்போ அந்த மாதிரி நீ தனியா நின்னா நீ பலமா? நீ 10 பேர் கூட வந்து நின்னா பலமா?